அப்போ சடனா வந்து ஊசப்போட வாய்ஸ் கேக்குது. ஊசப்போட வாய்ஸ் கேட்டு அடுத்த செகண்டே நம்ம நாமி சந்தோஷமாயி ஊசப்ப தேடி போக ஆரம்பிக்கிறா. பட் டக்குன்னு வலிக்கு விழுந்துருதா. ஏன்னா ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இதுக்கிடையில அந்த புல்லம் பஞ்சுமே நாமி கிட்ட வந்துருது. ஃபர்ஸ்ட் நார்மலா தான் வந்திருக்கும். பிரச்சனை பண்ணாம தான் வந்திருக்கும். பட் நாமி அந்த புல்லம் பஞ்சை பார்த்து அடுத்த செகண்டே இது ரொம்பவே பெருசா இருக்குன்னு பயந்துருவா. பயந்து மட்டும் இல்லாம அந்த புல்லம் பஞ்சையை வந்து பயமுறுத்தி விட்டுருவா. அதனால அந்த புல்லம் பஞ்சை கடுப்பாயி நாமியே துரத்த ஆரம்பிக்குது. நாமியுமே ஓடிட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிரு, நான் அவனை பயமுறுத்த ட்ரை பண்ணவே இல்ல. நான் வந்து என்ன அறியாம வந்து கத்திட்டேன். அதனால என்ன மன்னிச்சிருன்ட்டு. பட் அந்த புல்லம் பஞ்சுமே துரத்தி வந்துட்டே இருக்குது. நாமியுமே ஃபாஸ்ட் ஓடிட்டு இருப்பா. அப்ப செக் பண்ணி பார்க்கறா முள்ளம் பஞ்சு ஸ்லோ வந்துட்டு இருக்குது. இது ரொம்பவே ஸ்லோ வந்துட்டு இருக்குது. மேபி அதோட கால் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கனால தான் வந்து ஸ்லோ வந்துட்டு இருக்கான்ட்டு. பட் இது கடையில வந்து ஊசப்போட வாய்ஸுமே கேக்குது. நாமி ஹெல்ப் பண்ணிட்டு. அப்ப நாமி வந்து மேலே ஏறி செக் பண்ணி பார்க்கறா. செக் பண்ணி பார்த்து அடுத்த செகண்டே அவளுக்கு ஷாக்கா இருக்குது. ஏன்னா ஒரு கேட் வந்து ஒரு மிகப்பெரிய கேட் வந்து ஊசப்பா வாயில கடிச்சிட்டு இருக்குது. அப்போ ஊசப்பமே நாமியை பார்த்துட்டு நாமி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. பட் நாமியுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன்ட்டு. பட் நாமி இப்போதைக்கு என்ன பண்றானா, பயத்துல என்ன பண்றானா, இந்த கேசலுக்கு என்ன ஆச்சு, ஃபுல்லாவே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கேன்ட்டு. அண்ட் ஜூஸை வந்து வெளிய கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஜூஸ் வெளியே வா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. பட் ஜூஸுமே நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஒரு கடத்துல வந்து கண் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நாமி நீ எனக்கு சாப்பாடு கொடுக்க எழுப்பிருக்கேன்ட்டு. அதுக்கு நாமியுமே நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நிறைய ஃப்ரெஷ்ஷான கிளவுட வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். பட் இந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. அதுபடி ஜூஸுமே அந்த ஸ்டாஃப் விட்டு வெளியே வர ட்ரை பண்ண போஸ்ட்ல அந்த ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் பெருசா மாறி இருக்கும். அந்த டைம் அது முள்ளம்பஞ்சியோட வாய்க்குள்ள போயிருது. இதனால ஜூஸுமே இப்போதைக்கு முள்ளம்பஞ்சியோட வயிற்றுக்குள்ள இருக்குது. அந்த டைம் நம்ம ஜூஸ் என்ன பண்ணுதுன்னா வந்து வயிற்றுக்குள்ள இருந்தே வந்து லைட்னிங் யூஸ் பண்ணுது. அது மூலமா அந்த முள்ளம் பஞ்சுக்கு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அது பெயின்ல வந்து அப்படியே நாமே இடிச்சு தள்ளிட்டு அப்படியே கீழே விழுறாங்க. அந்த இடத்தை இடிச்சு தள்ளிட்டு நாமே முள்ளம் பஞ்சு ஜூஸ் மூணு பேருமே அப்படியே கீழே விழுறாங்க. சப்பை நடக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த முள்ளம் பஞ்சுக்கு வயிற்றுக்குள்ள தான் ஜூஸ் இருக்கும். தொடர்ந்து வந்து லைட்னிங் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த முள்ளம் பஞ்சு அப்படியே வந்து கேட் மேல விழுது. அந்த பெரிய கேட் மேல விழுது. அதனால அந்த கேட்டோட உடம்புலயுமே வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகி அதுக்குமே வலிக்க ஆரம்பிக்குது. இது மூலமா அந்த கேட்டோட வாயில இருக்கக்கூடிய ஊசப்பு வந்து அப்படியே கீழே விழுறான். இப்போதைக்கு அந்த கேட் பயங்கர கோவத்துல இருக்குது. ஏன்னா லைட்டிங் வந்து உடம்புல பாஞ்சிட்டு பாத்தீங்களா, சம கடுப்புல வந்து ஊசப்பு நாமி ரெண்டு படத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு துரத்திட்டு வந்துட்டு இருக்குது.